த காளஹஸ்தி திருப்பதி ரோடு. வந்து 2 லேன் தான். ரோடும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. இதுலேயே ஒரு 13 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் நம்ம லெஃப்ட் எடுத்து ஃபால்ஸுக்கு போனோம். ஃபுல்லாக தைல மரம், தைலந்தோப்பு. இந்த தடா ஃபால்ஸோட உண்மையான பேர் வந்து உப்பளமடுகு ஃபாலு. வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் இங்கே தான் வாங்கணும். ஒரு பர்சனுக்கு ஐயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம தடா ஃபால்ஸ்க்கு போகிறோங்க. இது வந்து சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆந்திராவில் இருக்கு. போகிற வழி வந்து எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே காட்டுறேன் வாங்க. அங்கே போயிட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு தண்ணிலாம் இருக்கும்னு தெரியல. நம்ம வந்து இப்போ ஜூன் மிடில் போகிறோம். அப்படியே பார்க்கலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோஸ் வந்து உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. இப்போ நம்ம போரூர் போயிட்டு இன்னர் ரிங் ரோடு, புழல் ரோடு பிடிச்சி அங்கேருந்து ஆந்திரா ரோடு பிடிச்சி போக போகிறோம். ஸோ அப்படியே காட்டுறோம். போரூர்லேருந்து இப்போ இன்னர் ரிங் ரோட் பிடிக்க போகிறோம். புழல் ரோடு ஏரியாச்சு. இதில் வந்து 75 rupees காருக்கு. இது டபுள் தானே இன்னைக்கு நமக்கு எடுக்கும். இதே ரூட் வந்தா ஓகே. இப்போதைக்கு 75 எடுக்கும். ரிட்டர்ன் வந்தோம்னா அதில் வந்து ஒரு பாதி ஆகும். இப்போ நம்ம சர்வீஸ் ரோடில் இறங்கி லெஃப்ட் எடுக்கணும். ஆந்திரா ரோடு பிடிச்சாச்சு. வந்து கொல்கத்தா ரோடு. இங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அதை சுற்றி அப்படியே சந்தை மாதிரி நிறைய கடைலாம் இருக்குது. நல்லா கூட்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெடிகாலமே வந்தோம்னா டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது. அவுட்டர் ரிங் ரோடு குன்றத்தூர்லேருந்து இதில் கூட வந்து இறங்கலாமா? இதுலேயும் வரலாம். இதில் நிறைய டோல் வரும். மறுபடியும் இன்னொரு டோல் வருது.
செக் போஸ்ட். இது தமிழ்நாடு தானே? தமிழ்நாடு செக் போஸ்ட். ஆந்திரா பார்டர் வந்துட்டோம்ல. ரோடு நல்லா இருக்கு. லாஸ்டா ஹைதராபாத் போகும்போது இந்த ரோடுக்கு வந்தோம்ல, அதுக்கப்புறம் வந்தோமா. லாஸ்ட் இயர் வந்து ஆரே ஃபால்ஸ் போனோம். ஆனால் அது வந்து நாங்கள் திருவள்ளூர் சைடு போயிட்டு போனோம். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா இருந்துச்சு அது கூட. ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்டில் வந்து காளஹஸ்தி ரோடு எடுக்கணும். நேராக போனால் விஜயவாடாலாம் வரும். இல்லையே ஹோட்டல். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இன்னும் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இதுதான் காளஹஸ்தி திருப்பதி ரோடு. இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கு. டைம் வந்து 8 o'clock ஆகுது. இந்த ரோடு திரும்பினோடனே திருப்பதி டிஃபன் சென்டர்னு ஒரு கடை இருக்கு. போய் பார்க்கலாம் என்ன இருக்கு, சாப்பிட முடியுதான்னு. அந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஓகே தான், சூப்பர்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் வேறு ஆப்ஷனும் இல்லை. இல்லைன்னா நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளே வரும்போதே அங்கே A to B அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வந்துடணும். இப்போ வந்து டைம் வந்து 8:40 ஆகுது. சாரி 8:35 ஆகுது. ஸோ அப்படியே கிளம்பலாம். இது வந்து 2 lane தான். ரோடும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. இதுலேயே ஒரு 13 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் நம்ம லெஃப்ட் எடுத்து ஃபால்ஸுக்கு போனோம். ஃபுல்லாக தைல மரம், தைலம் தோப்பு. இந்த மலையோட அடிவாரத்துக்கு தான் போக போகிறோம். வரதையா பாளையம் சொல்லிட்டு ஒரு ஊர். இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம லெஃப்ட் எடுக்கணும். கல்கத்தா ரோடில் வந்துட்டு காளஹஸ்தி ரோடு பிடிச்சி இந்த வரதையா பாளையமில் ஃபால்ஸ்க்கு லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து மறுபடியும் ஒரு 12 கிலோமீட்டர் போனோம். அந்த ரோடே ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்கும்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா ஓகே. காளஹஸ்தி ரோடில் நிறைய டிஃபன் கடை இருக்கு. வெறும் ஃபால்ஸுக்கு போகிற வழி தானே. ஊர்லாம் இருக்கு. திருமணத்துலேருந்தே நிறைய இடத்துல போர்டு வச்சிருக்காங்க. மலை கிட்ட வந்துட்டோம். ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு.
பாறை எல்லாம் வெள்ளையா இருக்கு. இதுக்கு மேல ஆஃப் ரோடு தான் போல. செம்மண் நல்லா இருக்கு. அந்த ஆரே ஃபால்ஸ் போகும்போது கூட இதே மாதிரி தான் இருந்துச்சு கிட்ட போகும்போது. இந்த தடா ஃபால்ஸோட உண்மையான பேர் வந்து உப்பளமடுகு ஃபாலு. வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் இங்கே தான் வாங்கணும். ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸு. அது இல்லாமல் காருக்கெலாம் வந்து தனி சார்ஜு. காரெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணி. எப்பவுமே இப்படி இருக்குமா இப்போதானான்னு தெரியல. நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் தடா ஃபால்ஸ்க்கு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ் ஒருத்தருங்களுக்கு. கிட்ஸுக்கு வந்து டிக்கெட் இல்லை போல். எந்த ஏஜ்லாம் அவங்க கேட்கல. 2 அடல்ட் 2 கிட்ஸ்ன்னு சொன்னார். 2 பேருக்கு மட்டும் டிக்கெட் வாங்கினாங்க. காருக்கு வந்து 300 என்ட்ரி. ஸோ அப்படியே போகலாம். பிளேஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. செம்மையா இருக்கு. ஏதோ மரம் பாதியிலே இதான மாதிரி இருக்கு. இதுல கிளியரா தெரியல போன்ல. லொகேஷனுக்காகவே வரலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. பார்க்கிங்கில் கார் விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு இங்கே. இப்போ போகலாம். எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். கிட்ஸ்க்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். போகலாம். வெயிலாக இருக்குது. உள்ளே போகும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. இங்கே வந்து ஏதோ ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக் இருக்கும்னு சொன்னாங்க. பார்க்கலாம். 2 வீலர் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இவ்வளோ பேரும் அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்க போகிறாங்க. இங்கே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் வேணுன்னா வாங்கிக்கலாம். இது உள்ளே வந்து நம்ம என்னென்ன பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. டைமிங்ஸ் வந்து 8 AM to 4 PM. மேங்கோ பூல் அதுதான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்க்கலாம். வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாதை மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய தண்ணி வந்தால் நம்ம இங்கே கூட வேணும்னா குளிச்சுக்கலாம். இப்போ கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், அழகாக மரத்திலே சேர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க.
பூல் ஏரியா கிட்ட வந்துட்டோம். இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 5 ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போனோம். கடைசி ஃபால்ஸ் வரைக்கும் போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் போனோம். அதனால் வரவங்க எல்லாமே 90% வந்து இந்த பூல் ஏரியாவில் வந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 10 o'clock அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். 10:20க்கெலாம் வந்துட்டோம். நடுவில் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக 5 ஃபால்ஸ் இருக்குது. பட் எல்லாருமே வந்து இங்கே தான் குளிக்கிறாங்க. சண்டேன்றதுனால இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இன்னும் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் வர்றதிங்கன்னா வீக் டேஸில் வந்தால் நல்லா ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா சண்டே வந்தீங்கன்னா காலையில் 8 o'clock ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போயே வந்துடணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கூட போகலாம். அதுக்கே நாங்களே அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். தண்ணி சில்லுன்னு தான் இருக்கு போல. நான் இன்னும் உள்ளே போகலாம். அவங்க 3 பேர் மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே லஞ்செலாம் கூட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. பட் கொஞ்சம் சேஃப் இல்லை. ஏன்னா குரங்கு நிறைய இருக்குது. நாங்கள் தண்ணி பாட்டில் எடுத்ததுக்கே வாய் காமிச்சிட்டு வந்துச்சு. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து சேஞ்சிங் ரூம், டாய்லெட் எல்லாம் இருக்குது. என்னன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1.5 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. தண்ணி அந்தளவுக்கு சில்லுன்னெலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஓப்பன் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும், ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வேணும்னா வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. அப்படியே நடந்து பார்க்கிங் போகலாம். நிறைய தண்ணி இருக்கப்போ இந்த இடம்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் எவ்வளோ பேர் வந்துட்டே இருக்காங்க பாருங்க. சண்டேனால. ஆமாம், தான் இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ க்ரௌட் வருது. இப்போ மே மந்த்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸும் அக்சசபிளாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க போல இருக்குது. ஆனால் ஒன்று ஓன் வெஹிக்கலில் வரணும், இல்லை ஆட்டோ அந்த மாதிரி தான் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு பஸ்ஸெல்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வேளை பஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா வந்து லஞ்சு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிட்றாங்க. குரங்கு தான் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே பார்க்கிங் ஏரியாலே ஒரு கிட்ஸ் ப்ளே பார்க் இருக்குது. வேணும்னா இங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். 12 o'clock 10:30க்கா 10க்கு போக ஆரம்பித்தோம். 12க்கு திரும்பியே வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக வந்து இது ஃபால்ஸ் கிடையாது. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. பட் சண்டேலாம் வந்தால் செம்ம க்ரௌடாக இருக்குது. இப்போ வந்து ஜூன் மிடில் வந்திருக்கோம். இதுக்கு மேலே மான்சூன் சீசன் தான். ஸோ எப்போவுமே தண்ணிலாம் நல்லா வரும். இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும்.
ஒரு பிக்னிக் மாதிரி லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. லஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் ஒன்றும் பெருசாக இல்லை, ஏர்லி மார்னிங் வந்தால் க்ரௌட் இல்லாமல் வந்துட்டு போகலாம். இல்லை வீக் டேயில் எப்போ வேணாலும் வந்தால் வந்து நல்லாயிருக்கும். டிக்கெட் ப்ரைஸிங் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய ரோட் ட்ரிப் வீடியோஸு, ரீசெண்டாக பாலி போன ட்ரிப் வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.